விஜயபாஸ்கர் மீது ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சுங்க, விஜய் சிரிச்சுக்கிட்டே அல்வா கொடுக்கறதுல வல்லவர். பால் தாக்கரே என்டையர் அந்த மும்பைய சுண்டு விரல்ல கட்டி ஆண்டவர். இந்த இரண்டுக்கும் காரணம் வாரிசு அரசியல். அதிமுக உருவாக்கப்பட்டதே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. அவர் அப்ப வெள்ள வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு டீம் விஜயபாஸ்கர் அவர்களுடைய தலைமையில் இனிமேல் பாருங்களேன், இந்த கோஷ்டி உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க. விஜய் மாமா அந்த காந்தி அம்பேத்கர் அந்த போட்டோவுக்கு இதுல வந்து ஸ்கூல்ல விஜயோட படத்தை மாட்டணும், எல்லா அழிச்சாட்டியங்களும் பண்ணுவாங்க. காங்கிரஸ கம்யூனிஸ்ட்ல இருந்து வீழ்த்த முடியல, உள்ள பூந்து வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு குரூப். அது இப்ப சிறப்பா வந்து செஞ்சிருவாங்க. அதிமுகவா யாரோ உள்ள போறவங்க. அதிமுகவில இருந்து சில முக்கிய நபர்கள் இங்க போய் நேர்ல என்ன சிக்கல் இருக்கு? நிறைய பேர் வேற கட்சியில இருந்து வந்து சேர்றதுனால பலம் பெற்றது. அப்படின்னா திமுக ஜெயிச்சிருக்கணும். ஓபிஎஸ் போனாரு, வைத்தியலிங்கம் போனாரு, மனோஜ் பாண்டியன் போனாரு, போனவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. பட் இந்த 5 வருஷத்துல அதிமுகவோட நிலை என்னவாகும் சார்? பிரதான கட்சியா இருக்காங்கல்ல சார் இன்னைக்கு. ஒரு விஷயம் ரொம்ப தெளிவுமா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் உறுதியோட அறுதியோட இருப்பேன். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. அப்ப வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்? சரத்குமாருக்கு தோணுன மாதிரி ஏதாவது ஒரு நடு நசியில இன்னைக்கு 47க்கு கொண்டு வந்துட்டு எடப்பாடி தொகுதியில நான் ஜெயிச்சுட்டேன்னு ஒரு ஆள் பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த ஆளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறத தவிர வேற எதுவுமே இல்லை. அதிமுக மீண்டு வருமா? குப்பை சுப்பை ராமசாமி குப்புசாமி இந்திரன் சந்திரன் யார வேணாலும் போடுங்க, வந்துடும். காலம் ஒரு தலைவனை உருவாக்கும். முதல் நீ இடத்த காலி பண்ணு. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. ஓகே. தமிழ்நாடு அரசியல் களம் விஜய் அவர்கள் ஆட்சி ஏற்ற பிறகு நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். குதிரை பேரம் அப்படிங்கிறத பார்க்கிறோம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு பார்க்கிறோம். இதற்கு மத்தியில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதிலிருந்து அதிமுகவிலிருந்து 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்காங்க. அதில் 4 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைந்திருக்காங்க. கடைசியாக இப்போ இன்னும் விஜயபாஸ்கர் அவர்கள் மீதம் இருக்கார். அவரும் தாவேகாவில் இணைவாரா அப்படின்ற விஷயங்கள் எழுந்திருக்கு. இந்த சூழலை அதிமுக எப்படி சமாளிக்க போறாங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு விதத்தில் தெளிவாக இருக்கார். எவ்வளோ பேரெல்லாம் வெளியே போக முடியுமோ தயவு செஞ்சு எல்லாம் சீக்கிரம் போங்க, எல்லாருமே போங்க. ஆனால் பொதுச் செயலர் நான் தான், அவ்வளோதான். அவருக்கு வந்து அதிமுக இல்லை, அவருடைய தேவைகள் என்னென்னா அதிமுகங்கிற கட்சி, ரெட்டலைங்கிற சின்னம், தலைமை கழகம், அவர் பொதுச் செயலாளர், இவ்வளோதான் வேணும். மிச்சம் எதை பற்றியும் அவர் வந்து கிஞ்சித்தும் கவலைப்படலை. அதாவது நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலை, எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும். நம்ம தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிருக்குது. அவர் இன்னும் 47 சீட்டு வாங்கினதையே பெருமையாக நினைக்கிறாரு. இப்போ நம்ம பார்வையில் என்ன, 234ல் 125 இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. 30-35 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. இப்போ கட்சி வீணாக போச்சுன்னு ஒவ்வொரு கட்சிக்காரனும் கதறான். அவர் என்ன நினைக்கிறாரு, 47 இடத்துல ஜெயிச்சிருச்சு, அது எடப்பாடி பழனிசாமிக்காக விழுந்த ஓட்டு, தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், 1 கோடிக்கு மேலே ஓட்டு கிடைச்சிருக்கு, அது எடப்பாடி பழனிசாமிக்காக கிடைச்ச ஓட்டுன்னு நினைக்கிறார். இது எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி, ரெட்டலை சின்னம், தோல்வியே காணாத சின்னம். அதிமுகங்கிறது இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் 50 பேர் இருந்த கட்சி. இதெல்லாம் வந்து அவர் மறந்துடுறாரு. இதுதான் அவருடைய பலகீனம். இது திமுகவுக்கும் பொருந்தும்ல சார். விஜய் மாதிரியான ஒரு மாசான ஃபோர்ஸ் வரும்போது திமுக 200 இடங்கள் வெல்வோம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன இடத்துல அவங்களுமே ரொம்ப சொற்பமான இடங்களை பெற்றுதான் இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றிருக்காங்க. அப்ப அதிமுக தொடர்ந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும்னு சொன்னாங்க. பிளவுபட்டிருக்கக்கூடியது ஒரு பேக் ஃபயர்னு சொன்னாங்க. அப்ப 47 இடங்கள் பெரிய விஷயம் தானே. பக்கத்துல பாண்டிச்சேரி இருக்குல்ல, அவர் ரங்கசாமி பாஜகவோட தானே கூட்டணி இருக்கிறார். அது தமிழ் பேசுகிற மாநிலம் தான், நம்ம கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிறது தானே. ரங்கசாமி அங்கே இருக்கிற முதலமைச்சர் திருப்பி வெற்றி பெற்றிருக்கிறார். விஜய்
நடித்த சினிமா பாண்டிச்சேரியில் இருக்குது இல்லை, அவங்களும் தமிழ் மக்கள் தானே. ஏன் தமிழ்நாட்டில் விஜய்க்கு வெற்றி பெற முடிஞ்சது, பாண்டிச்சேரியில் வர முடியலை? அங்க விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாதுல்ல சார்? இல்லை, அப்படி இல்லை. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக ஆரம்பிச்ச போது பாருங்க, முதல்ல அதிமுக வென்றது பாண்டிச்சேரியில தான் ஆட்சி அமைச்சது. அப்போ அந்த சினிமா எஃபெக்டோ அல்லது ஒரு தலைவர், அப்போ அங்கே அன்னைக்கு ஒன்று எம்ஜிஆர் முதலமைச்சராக பாண்டிச்சேரிக்கு ஆக போகிறது இல்லை. ஆனால் மக்கள் அங்கே தான் முதல்ல அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ விஜயை பிடிச்சு ஓட்டு போட்டது அப்படிங்கிறது ஒரு 20% தான். அந்த மிச்சம் ஒரு 15% இருக்கு பாருங்க. இவர்கள், அதாவது திரு ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் செய்த தவறுகளால் அது விஜய்க்கு வாக்காக விழுந்தது. தவறுகள்னா என்ன? 2 பேரும் ஒன்றுன்னு நினைக்கிறான். திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் துருவம். திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக என்பது மாறி 2 பேரும் ஒன்று, ஊழலில் ஒன்று. அந்த ஊழல் வழக்குகளில் இதே ஸ்டாலின் சென்ற முறை என்னெல்லாம் பேசினார்? நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன், 90 நாளில் இவர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்புவேன், கொடநாடு கொலையில், அம்மா மரணத்தில், என்னெல்லாம் வசனம் பேசினார். எதையாவது செஞ்சாரா? ஒன்றும் செய்யலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாலினோட. அது இப்போ பகிரங்கமாக, இப்போ 2 நாட்களுக்கு முன்னால் கம்யூனிஸ்டினுடைய அந்த முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன் ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பார், நாங்கள் திமுக அதிமுக கூட்டணியாக ஏற்படுவதை தடுக்கத்தான் நாங்கள் தாவேக்காவை ஆதரித்தோம். அதிமுக அமைச்சரவை திமுக ஆதரவுங்கிறத நாங்கள் ஏற்றுக்கலை. அப்போ அது உண்மை தானே? அப்போ இந்த நெருக்கம் தான் விஜய்க்கு பலம். இப்போ இன்னுமே பாருங்க, இப்போ வரப்போகிற பை எலெக்ஷன் 6 தொகுதி இருக்கு இல்லையா, இந்த 6ல் திமுகவும் அதிமுகவும் நீங்க 3ல் நில்லுங்க, நாங்க 3ல் நில்லுக்கிறோம்னு சொல்றாங்க. அழிஞ்சு போயிடும், திராவிடம் அழிஞ்சு போயிடும். இல்ல நீங்க 6ன்னு சொல்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு, 6ஓட நிக்குமா அப்படின்ட்டு. இல்ல 6ஓட நிக்காது, இன்னும் ஜாஸ்தி ஆகும். அது விட்டுருங்க. திமுக அதிமுக இணைந்து செயல்படுவது என்பது திராவிடத்துக்கு ஏற்படுகிற ஒரு ஆபத்து. பாஜக இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. திராவிட சித்தாந்தங்களை அழிச்சிட்டா ஓரளவுக்கு இப்போ ஜாதிய அரசியல் முன்னெடுக்கப்படுது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனில் இருந்து ஆதவ அர்ஜுனாலிருந்து எல்லோருமே என்ன பேசுகிறாங்க, 8 பேர் பட்டியல் இனத்தவர், ஜாதியே இல்லைங்கிற. அப்புறம் நீ ஏன் போய் இது பட்டியல் இனத்தவர் 8 பேர், பட்டியல் இனத்தவர் 8 பேர், மற்றவங்க யாரும் அதை பற்றி பேசலை, நீ ஏன் திருப்பி திருப்பி பேசுகிற? அப்போ அது என்னன்னா ஆணவ, அதாவது நாடக காதல், இதையெல்லாம் நீங்கள் திருப்பி உருவாக்க நினைக்கிறீங்களா? அப்போ ஜாதிய மோதலை உருவாக்க நினைக்கிறீங்களா? அப்போ அந்த களம் சித்தாந்த அரசியலில் இருந்து மாறுபடுது. இது ஆபத்து. அப்படி திமுக அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆளுக்கு 3 தொகுதியோ ஆளுக்கு சரிபாதியோ நின்னாங்கன்னா விஜய்க்கு அது மிகப்பெரிய பலம். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிறது இதைத்தான். அதுக்கப்புறம் விஜயை தகர்க்கிறதுக்கு பாஜக வியூகம் வகுத்து இறங்கிடுவாங்க. பாஜகவால் முடியாதது இந்த திராவிடத்தை, சித்தாந்தத்தை பாஜகங்கிற சித்தாந்தத்தால வெல்ல முடியலை. அதை விஜய் வச்சு திராவிடத்தை சித்தாந்தத்தை அழிச்சிடுறாங்க. விஜய்க்கு சித்தாந்தம் கிடையாது, பாஜக சித்தாந்தம் இருக்கு. உத்தரப்பிரதேசல மாயாவதி தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது தலித்து, பட்டியல் இனத்தவர்கள், கிறித்தவர்கள், முஸ்லிம்கள், அந்த மைனாரிட்டி, அதை அடிச்சு தகர்த்து பாஜக அங்கே ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதுக்கு தான் பாஜக காத்திருக்குது. இது தமிழ்நாட்டுக்கு அரசியல் ரீதியா எடப்பாடி பழனிசாமி ஒன்று தான் அழிந்தது இல்லாமல், அதிமுகங்கிற கட்சியை அழிச்சது இல்லாமல், திமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை ஸ்டாலினோட சேர்ந்து அழிச்சது இல்லாமல், திராவிடம்ங்கிற சித்தாந்தத்தை அழிச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல திருப்பி ஜாதிய அரசியலை உள்ள கொண்டு வர்றாங்க. பாஜகவுக்கு இது சிவப்பு கம்பளம் விரிக்கிற ஒரு அரசியலை இவர்கள் செய்யறாங்க. ஆனா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக அப்படின்னு சொல்றாங்களே சார். யார் சொல்றா? அப்படிதானே சார் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவினர். ஆமா, அப்போ அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ்னு கொங்கு மண்டலம் எங்களுது, வன்னியருக்கு 10.5%, வன்னியர் மண்டலத்துல எங்களுக்கு அதிக வாக்கு அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில்
ஜாதிய அரசியலுக்கு வித்திட்டதே எடப்பாடி பழனிசாமி தான். இப்போ நாங்களாம் என்ன சொல்கிறோம், எம்ஜிஆர் வழியில் கட்சி நடத்துப்பான்னு சொல்கிறோம். அவர் இல்லை, ராமதாஸ் தான் எனக்கு குருநாதர். ராமதாஸ் வழியில் பாமக மாதிரி அதிமுகவை கொண்டு வந்துடுறோம். நீங்க ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு ஒரு சின்ன விஷயமா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பார். நீங்கள் உங்கள் பொதுச் செயலருங்கிறதுல அதிமுக தோத்துக்கிட்டே வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது கேள்வி. எடப்பாடி பழனிசாமி பதில் என்ன தெரியுமா? நான் எடப்பாடி தொகுதியில் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறேன், தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறேன். அப்போ அவருக்கு அதிமுகனா எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறது மட்டும்தான் அவர் அதிமுகன்னு நினைக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சியாக எல்லா தேர்தலிலும் இருந்த அதிமுக இன்றைக்கு தொடர் தோல்வியை 12 தொகுதியில் 12 வருடத்தில் சந்திச்சிருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆனால் இவர் பதில் சொல்றது எடப்பாடி தொகுதியில் தான் ஜெயிச்சிட்டோங்கிறது இன்னும் பெருமையா பேசிட்டு இருக்காரு. சரி, அப்ப அவருக்கான புரிதல் அவ்வளவுதான். அப்ப முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்காத வெற்றி தனக்கு கிடைத்திருக்கு அப்படின்னும் போது, அதாவது ஸ்டாலின் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்டாலின் தோத்துட்டாரு, நான் எடப்பாடி தொகுதியில் ஜெயிச்சிட்டேன். அட கேள்வி அது இல்லப்பா. தமிழ்நாட்டில் நீ பொதுச் செயலர் ஆனதுக்கு அப்புறம் அதிமுக ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்கல, இதுதான் கேள்வி. ஆனா அவர் சொல்ற பதில் இது. தான் கூமுட்டையனா இருக்கலாம், ஆனா எல்லாரையும் கூமுட்டையனா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அதிமுக அழிச்சது இல்லாம, தமிழ்நாட்டை அழிச்சது இல்லாம, திமுக அழிச்சது இல்லாம அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் விஜய் அவர்கள் ஏன் தாவேகாவுக்குள்ள ரிசைன் பண்ற எம்எல்ஏக்களை இணைக்கணும்னு நினைக்கிறாரு? குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல, இதுல என்ன அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப கிட்டத்தட்ட அன்புமணி நெருங்கிட்டு இருக்காரு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்புல அன்புமணி தாவேகாவோட அமைச்சரவையில சேர்ந்து தன் மனைவியை அமைச்சராக்கி விட துடிக்கிறார். இது ஆனா திமுக எடுத்த அதே நிலைப்பாட்டை தான் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்புல தாவேகாவும் எடுத்திருக்காங்க. ஒன்று. அடுத்தது, வைகோ பொறுத்த வரைக்கும் இனி விஜய்க்கு யாரும் தேவையில்லை. வைகோ தனியாளா பார்த்து காலி பண்றதுக்கு எல்லாம் செஞ்சிருவாரு. அதனால இவங்க எல்லாருமே அங்க இணைவதற்கு துணிக்கிறாங்க. இன்னைக்கு 107 எம்எல்ஏஸ் தான். திருமாவளவன் அவர் நம்பல. கம்யூனிஸ்டுகள் சித்தாந்தவாதிகள். அமைச்சரவையில இடம் கொடுத்த பிறகு எப்படி சார் நம்பாம இருக்க முடியும்? கம்யூனிஸ்டுகள் சித்தாந்தவாதிகள், அவங்க எப்ப வேணாலும் வெளியேறிடுவாங்க. அப்ப திருமாவளவன் கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், ஒரு 8 எம்எல்ஏ இருக்கு. இது போனாலும் அவர் தான் தனிப்பெரும்பான்மையோடு 120 தாண்டணும்னு நினைக்கிறாரு. அதனால குட்கா பாஸ்கர், அதாவது சமூக வலைதளத்தில் வரும், சிவி கொண்டு சொல்லுவாங்க, அதே மாதிரி வேலுமணி கொண்டு சொல்லுவாங்க. அதாவது கொள்ளையடிச்சவன், குடிகாரன், குட்கா எல்லாம் சேர்ந்து யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்க தூய்மை அவங்களையெல்லாம் வாஷிங் கொடுத்து தூய்மைப்படுத்திடுறோம், எல்லாரும் வாங்க. இதுதான் அவங்க பாலிசி. நீங்க எப்படி அவங்க ஒரு தூய்மையான ஆட்சி கொடுப்பாங்க? அதாவது லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர். நீங்க இப்படி பாருங்களேன், இவங்க லஞ்சம்ங்கிறது எப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னால தனியார் பள்ளிகளுடைய ஒரு செயலாளர்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்திருப்பார். இதற்கு முன்பு 25 லட்சம் ரூபாய் நாங்கள் லஞ்சம் கொடுத்தோம் என்ஓசி வாங்குறதுக்கு, ரினிவலுக்கு வருஷம் 5 லட்சம் இந்த அரசாங்கத்தில் வரலங்கிறாங்க. லஞ்சம் கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு. அப்போ நான் கொடுத்தோன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தா அந்த ஆள் மேலே முதல்ல கேஸ் போடணும். 2வது, சரி அப்போ அவர் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாருல்ல, அப்போ லஞ்சம் வாங்கினது யாரு? ஒன்றா அன்பில் மகேஷ் வாங்கியிருக்கணும், இப்போ அதிமுக காலத்தில் செங்கோட்டையை வாங்கியிருக்கணும், இந்த 2 தானே. அப்போ அவரை கூப்பிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணணும், ஒரு யாராருக்கெல்லாம் கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி ஊழல் வழக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும்ல, அது பண்ணலை. சரி, இது யாரோ ஒருத்தர், இது செந்தில் பாலாஜி அப்படித்தான் பண்ணார், நான் லஞ்சம் வாங்கினேன் ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இதே மாதிரி யாராவது ஒருத்தர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், பாருங்க இவங்க அந்த பேட்டி, இவர் லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்றாரு, வழக்கு பதிவு சொல்லுங்க. திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, பள்ளிக்கல்வித்துறையில் இருந்த அமைச்சர்கள் மீது வழக்கு போட சொல்லுங்க என்று போட்டால் உறுதியாக ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துரு. இது யாராவது போடுவாங்க நிச்சயமா, உறுதியாக ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தார். சரி அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, நீங்க வாங்கிக்கல, சரி அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை மிச்சமாகுது. இதனால பள்ளி மாணவர்களுக்கு கட்டணம் ஏதேனும் குறையுதா? குறைஞ்சபட்சம்
இதுக்கு முன்னாடி தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன் 2 லட்சம் ரூபா ஃபீஸுங்க, தாவேகா ஆட்சி வந்ததற்கு பிறகு 1.5 லட்சம் ரூபா ஃபீஸுங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்களா? இல்லை. அப்ப அந்த இடத்துல யார் பயனாளி? அந்த பள்ளியினுடைய நிர்வாகம். மாணவர்களுக்கு இதனால ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடியில் பார்ட்டி ஃபண்ட் இல்லை, அமைச்சர் ஃபண்ட் இல்லைங்கிறாங்க. சரி, இதனால எஸ்டிமேட் குறைஞ்சிருக்குதா? கான்ட்ராக்டருக்கு அதிக லாபம் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி 10 கோடி ரூபாய்ங்க கான்ட்ராக்ட் வேல்யூ, அதில் 2 கோடி ரூபாய் லஞ்சம் போயிடுச்சுங்க. இப்போ அந்த கான்ட்ராக்ட் வேல்யூவை 8 கோடி ஆக்கிட்டோம், லஞ்சம் இல்லைன்னா நாட்டு மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை. சார், இந்த டோல்கேட் கட்டணத்தை எல்லாம் நாங்கள் அதை இல்லாமல் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா பயனாளிகள் யாரு? மக்கள். ஆனால் இதில் யார் பயனடைகிறாங்க? கான்ட்ராக்டர்ஸ் தான் பயனடைகிறாங்க. அப்ப ஒரு மக்கள் இந்த ஆட்சி லஞ்ச ஊழல் இல்லை அப்படின்னா பெரும் பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க அடையிற பலனை அவங்க பார்க்க மாட்டாங்க. கன்சியூமருக்கு இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல, ஒரு தாசில்தார் ஆஃபீஸில், ஒரு பத்திரப்பதிவு துறையில், அது மாதிரி சின்ன சின்ன அன்றாட தேவைகளுக்கு அவர்கள் அலைகிற இடங்கள்ல லஞ்ச லாவண்யம் இல்லாம ஏதேனும் நடக்குதா அப்படின்னா இந்த அரசாங்கத்தில் இது வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கல. ஏன்னா நீங்க என்ன மாத்தி போட்டீங்கனாலும் சிட்டி கமிஷனர் இருந்தவர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வருவார், தாம்பரம் கமிஷனர் இருந்தவர் சென்னை சிட்டி கமிஷனருக்கு வருவார். இவ்வளவுதானே, அதே அதிகாரிகள் தானே. அவங்களுக்கு தெரியும் எப்படி உங்களுக்கு பதில் சொல்லி கவர்மெண்ட்டை ஓட்டுறது, உங்களை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது அவர்களுக்கு தெரியும். ஸோ அதிகாரிகள் மாறுறது இல்லை. ஓகே, இல்லை, ஆனால் இந்த இடத்துல ஆட்சிக்கு வந்து ஒரு 40 நாட்கள் தான் ஆகுது. போக போக தான் அவங்க ஆட்சி எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் 2 கட்சிகளும், 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்ட்டு தானே மக்கள் இவங்களை சூஸ் பண்ணாங்க. அப்ப இங்க இருக்கு இந்த 2 கட்சிகளும் வேண்டானது இவர் வேணுங்கிறதுக்கு அல்ல, இவர்கள் இருவரும் செய்த தவறுகளால், இவர்கள் செய்த தவறுகளுக்கு தண்டிக்கப்படுறாங்க. அப்ப அடுத்த ஆல்டர்னேட் ஊழல் பண்ணிருக்காங்க, இது ஊழல் செய்யாத கட்சி அப்படின்ட்டு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இவங்க மேல இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் எல்லாமே இவங்க தாவேகாவில போய் இணையும் போது அப்பயும் தாவேகாவை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க இன்னும் பண்றாங்க. இப்ப நீங்க இப்போ நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சொல்றாங்க. இப்ப வேலுமணி மீது ஏகப்பட்ட வழக்கு இருக்குது, விஜயபாஸ்கர் மீது ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சுங்க, விஜய் சிரிச்சுக்கிட்டே அல்வா கொடுக்கறதுல வல்லவர். எப்படி சொல்றீங்க? இவங்களை எல்லாம் அமைச்சர் ஆக்குவாங்கன்னு அவங்க ரொம்ப நம்புனாங்க. நான் சொன்னேன் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன், ஆனா ரொம்ப நம்புனாங்க. அதே போல இங்கிருந்து செல்பவர்களுக்கு பெரிய அங்கீகாரம் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அது குறிப்பாக ஊழல்வாதிகளுக்கு பெரிய அங்கீகாரம் இருக்காது. ஒருவேளை அந்த அங்கீகாரத்தை கொடுத்தால் தேவைக்கா குட்டையில ஊர்னா மட்டை ஆயிடும். அதுதான் ஆரம்பத்துல இப்படியான ஒரு முயற்சி எடுத்து அமைச்சரவையில இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இபிஎஸ் அவர்களை இன்னும் வரைக்கும் போய் பார்க்கல. சிவி சண்முகம் இல்ல நீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணறீங்க. ஆரம்பத்துல இவங்க விஜய் ஆதரிச்சாங்க அமைச்சர் ஆகுவதற்கு, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஓகேவா? அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு தெரிஞ்சும் இப்ப மீண்டும் விஜய் அனுப்புறதுக்கான நோக்கம் திருப்பி எடப்பாடி கிட்ட போனாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், நீ எப்படியாவது வந்து இந்த கட்சியை பலப்படுத்தலாம்னு நினைச்சேன்னா நான் விடமாட்டேன், போனவங்க தான் திருப்பி சேர்த்த மாட்டேன் அப்படின்னு அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு இவர் தயாராக இல்லை. அப்ப அவங்க விஜயை நம்பி நட்டாத்தல் நிற்கிறாங்க. அதாவது திருப்பி அதிமுகவுக்கு அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன், பதவி தகுதி நீக்கத்திலிருந்து தங்களை காத்து கொண்டார்களே ஒழிய அதிமுகவில் அங்கீகாரம் இல்லை. தாவேகாலையும் எந்த நோக்கத்துக்காக அவர்கள் ஆதரித்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறல. 2 கெட்டா நிலையில நிக்கிறாங்க. இந்த 2 கெட்டா நிலையில அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இன்றைக்கு தவிக்கிறாங்க. அந்த ஆப்ஷனா தான் தாவேகாவை பாக்குறாங்க. இல்ல, அங்கேயாவது நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமான்னு பார்க்க திமுகவோடையும் பேசுறாங்க. திமுகவோடையும் பேசுறாங்க, எடப்பாடி கூடயும் அமித்ஷா மூலமா ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. தாவேகாலையும் ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா என்று பார்க்கிறாங்க. அனாதைகளாக அலைகிறார்கள். இந்த இடத்துல சிவி சண்முகம் அவர்கள் பேசினது, மிதுன் சக்கரவர்த்தி அவர்களை உள்ள கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப உங்களுடைய பையன் உள்ள வர்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா இன்றைக்கு நம்ம தோத்ததுக்கான காரணம் அப்படின்ட்டு பல விஷயம். நீங்க கம்யூனிஸ்ட் கோட்டையை தகர்த்தது மம்தா பானர்ஜி,
இன்றைக்கு மம்தா மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறார். அந்த கட்சி சிதறி சின்னாபின்னம் ஆயிடுச்சு. அதே போல சிவசேனா, பால் தாக்கரே என்டையர் அந்த மும்பையை தன் சுண்டு விரல்ல கட்டி ஆண்டவர். ஏன்? இந்த இரண்டுக்கும் காரணம் வாரிசு அரசியல். அதிமுக உருவாக்கப்பட்டதே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. அவர் அப்ப வெள்ள வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான்லாம் ஸ்கூல்ல படிக்கையில முத்து உங்க அப்பனுக்கு எதிராக சொத்து அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டு போயிருக்கோம். 7வது 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கல. அப்படி, அதாவது குடும்ப அரசியலுக்கு எதிராக உருவானது தான் அதிமுக. இது எப்படி இவர் பண்றாருன்னா, பல்ஸ், அதாவது தயார் பண்றாரு, மனங்களை தயார் செய்கிறார். இப்ப ஸ்டாலின் வரும்போது கலைஞர் என்ன சொன்னாரு? இது என்ன சங்கர மடமான்னு கேட்டாரு. ஸ்டாலின் வராம போயிட்டாரு என்ன? அதே மாதிரி உதயநிதி என்ன எந்த காலத்திலும் என் மகன் அரசியலுக்கு வரமாட்டார்னாங்க. எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு உதயநிதி சொன்னாரு. அப்ப என்ன நடந்தது? அது மாதிரி கலைஞர், அதாவது திமுக வழியில் அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா அவங்க ஏத்துக்கிறாங்கல்ல சார், பொதுச் செயலாளரா நாங்க உங்களை ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நீங்க பல பேர் விவாதிக்கிறவங்க பாத்தீங்கன்னா, சரி இவர் வேண்டாங்க, யாருங்க ஆல்டர்னேட், இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாம் என்ன மறந்துடுறாங்கன்னா, இப்ப ஜெயலலிதா அப்புறம் யாருங்க ஆல்டர்னேட் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரல. அந்த இடத்துக்கு வந்தா யாரா இருந்தாலும் ஆல்டர்னேட்டா தயாராயிடுறாங்க. இவர்கள் செய்யற தப்பு. நீங்க ஆல்டர்னேட் சொல்லுங்க, அப்புறமா நம்ம எடப்பாடி பழனிசாமி வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம்னா அது தவறு. இப்ப ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அப்ப யார் ஆல்டர்னேட்னா காலம் ஒருவரை அடையாளப்படுத்தியது. அப்ப நீ முதல்ல எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், நீ இடத்த காலி பண்ண, காலம் இன்னொருவரை அடையாளப்படுத்தும். ஓகே, இப்ப விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு டீம் விஜயபாஸ்கர் அவர்களுடைய தலைமையில, இனிமேல் பாருங்களேன், இந்த கோஷ்டி உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வேப்பலை கட்டிக்கிட்டு ஆடுறது, மண் சோறு சாப்பிடுறது. இப்ப இன்னைக்கு கூட பார்த்தேன் தொலைக்காட்சிகள்ல, ஸ்கூல்ல போய் விஜய் மாமா, அந்த காந்தி, அம்பேத்கர் அந்த போட்டோக்கு இதுல ஸ்கூல்ல விஜயோட படத்தை மாட்டணும், எல்லா அழிச்சாட்டியங்களும் பண்ணுவாங்க. பண்ணி அடுத்த தேர்தலுக்குள்ள தாவேக்காவை அழிச்சிடுறது என்பதை, இந்த இந்திரா காந்தி அம்மா காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, மோகன்குமார மங்கலம் போன்றவர்கள்லாம் காங்கிரஸை கம்யூனிஸ்ட்ல இருந்து வீழ்த்த முடியல, உள்ள பூந்து வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு குரூப். அது இப்ப சிறப்பா செஞ்சிருவாங்க. அதிமுகவா? யாரோ உள்ள போறவங்க. அதிமுக மாதிரியான ஒரு ஆட்சியை தாவேகா கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்களே சார். அப்ப அதிமுகவில இருந்து சில முக்கிய நபர்கள் இங்க போய் இணையறதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்ல, அதிமுகவுல இன்றைக்கு இந்த தலைமை மீது ஒரு அதிருப்தி இருக்கு. அப்ப ஒரு மாற்று சக்தியாக பார்க்கிறாங்க. அது நல்ல விஷயம், அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனா இவர்கள் அந்த அரசாங்கத்தை நடத்துகிற விதம் இன்னும் சரியான பாதைக்கு அவர்கள் சொன்ன பாருங்க, பள்ளி கல்வித்துறையில, பிடபிள்யூடியில் நீங்கள் அடித்தட்டு மக்களை நோக்கி நீங்கள் பயணிக்கல. நிறைய பேர் வேற கட்சியிலிருந்து சேர்றதுனால பலம் பெற்றது. அப்படின்னா திமுக ஜெயிச்சிருக்கணும். ஓபிஎஸ் போனாரு, வைத்தியலிங்கம் போனாரு, மனோஜ் பாண்டியன் போனாரு, போனவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்களே சார். இல்ல அது இருக்கலாம். அப்ப திமுக ஜெயிச்சுதா? இப்ப விஜயபாஸ்கர் தாவேக்காக்கு போனா வேணா விஜயபாஸ்கர் அந்த தொகுதியில் ஜெயிச்சிருவாரு. தாவேக்கா திருப்பி ஆட்சிக்கு வருமா? அது தெரியல. அதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. பட் இந்த 5 வருஷத்துல அதிமுகவோட நிலை என்னவாகும் சார்? பிரதான எதிர்கட்சியில பிரதான கட்சியா இருக்காங்கல்ல சார், இன்னைக்கு அதிக முறை ஆண்ட கட்சியா. அதாவது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவுமா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் உறுதியோட அறுதியோட இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. அப்ப வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்? சரத்குமாருக்கு தோணுன மாதிரி ஏதாவது ஒரு நடு நசியில அவருக்கு இல்ல, நம்ம பாவம் இந்த கட்சி எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி, 10 வருஷம் இந்த கட்சியை சீரழிச்சிட்டோம், கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு அவர் ஏதாவது நடு நசியில அவருக்கு தோணி அவரா விலகினால் ஒளிய. ஏன்னா இந்த சப்பக்கட்டு கட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. நீ ஆல்டர்னேட்டை சொல்லு. யாராவது எக்ஸாம் நடக்குது, இப்போ தேர்தல், போன சட்டமன்ற தேர்தல் நடக்குது, ஸ்டாலின் முதலமைச்சர், ஸ்டாலின் இல்லைன்னா அடுத்த ஆல்டர்னேட் சொல்லுங்க, அப்புறம் நம்ம எலெக்ஷன் வைப்போம்னு சொன்னாங்களா என்ன? காலமானா நீங்க உங்க பீரியட் முடிஞ்சது, நீ வெளியே போ, காலம் இன்னொருவரை அடையாளப்படுத்தும். ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க,
காலம் இன்னொருவரை அப்ப அடையாளப்படுத்தும். அத அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூட்டி தானே சார் பொதுச் செயலாளர் முடிவெடுப்பீங்க. இதெல்லாம் வந்துங்க அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்க மாதிரி இந்த தெரியல. வழக்குகளை தொடுத்தவனே நான் தான். ம். எம்ஜிஆருடைய பைலா அடிப்படை தொண்டனால கட்சி தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். எடப்பாடி பழனிசாமி, அதாவது எம்ஜிஆர் என்ன நினைச்சாரு, பண பலம் கொண்டவர்கள், சாதிய பலம் கொண்டவர்கள், மத்திய மாநில அரசாங்கத்தின் மறைமுக ஆதரவு பெற்றவர்கள் அதிமுகவை கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக அடுத்த தலைவனை தேர்ந்தெடுக்கிற உரிமையை அடிப்படை தொண்டன்ட்ட கொடுத்தார். என்றைக்கு அதை மாற்றி பொதுக்குழு செயற்குழுவால் அதை தலைமை தேர்ந்தெடுக்கப்படலாம்னாரோ அன்னைக்கே 50% அதிமுக காலி. இதுக்கு தான் நான் இது நடக்கக்கூடாதுன்னு கடுமையா நான் போராடினேன். இப்ப இன்றைக்கு அதிலிருந்து அந்த தோல்வி. இப்ப எடப்பாடி பழனிசாமி சிறந்தவர். எப்ப திருப்பி நீங்க இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டாந்தீங்கன்னா, ஆட்சியில் இருந்த கட்சியை 140 எம்எல்ஏக்களோட 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஆளுகிற கட்சியாக இருந்த கட்சியை இன்னைக்கு 47க்கு கொண்டு வந்துட்டு எடப்பாடி தொகுதியில நான் ஜெயிச்சுட்டேன்னு ஒரு ஆள் பேசிட்டு இருக்கான்னா அந்த ஆளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறத தவிர வேற எதுவுமே இல்லை. ரெண்டாவது, இவரால அதிமுக மீண்டு வராது. ஓகே, அப்ப ஒருவேளை அவர் இல்ல அப்படின்னா அதிமுக மீண்டு வருமா? கட்டாயம் வரும். குப்பை சுப்பை ராமசாமி குப்புசாமி இந்திரன் சந்திரன் யார வேணாலும் போடுங்க, வந்துடும். காலம் ஒரு தலைவனை உருவாக்கும். முதல் நீ இடத்த காலி பண்ணு. ஆனா தொடர்ந்து நீண்ட காலமாவே அதிமுகவினுடைய அந்த ஒரு தசாப்தமே முடிஞ்சது. அதிமுக அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறது. அதிமுக அழியாது. அதிமுக அழியாது. மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறும். ஆனா அதற்கு முதற்கட்டமாக எடப்பாடி பழனிசாமி என்கிற இந்த அடிமை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படணும். அது எப்ப எப்படி என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். ஒவ்வொருத்தரா கட்சியில இருந்து வெளியே போய்கிட்டே எவ்வளவு பேர் வேணாலும் போகட்டுங்க, எவ்வளவு பேர் வேணாலும் போகட்டுங்க. எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் மீது உண்மையான விசுவாசம் கொண்டவர்கள், ஜெயலலிதா அம்மாவால் உருவாக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த இயக்கத்தை பாதுகாப்பாங்க. ஓகே, விஜயபாஸ்கருக்கு அடுத்து வேற யாரு போவான்னு நினைக்கிறீங்க? சரி, நிறைய இன்னும் போவதற்கு விட்டா எடப்பாடியே போயிடுவாருங்க. ஹைவேஸ் பிடபிள்யூடி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா போதும். எவ்வளவு பட்ஜெட்னு கணக்கு போடுவாரு, 30% போட்ட என்ன வரும்னு கணக்கு போடுவாரு. 5 வருஷம் அப்படின்னா அவரே போயிடுவார். பொதுச் செயலாளர் பதவியை விட்டு வருமானம் எங்கெங்க வருது? ஏங்க எவனாவது லீமா ரோஸுக்கு 300 கோடி வாங்கி சீட்டு கொடுப்பானா? அவன் அதிமுக பொதுச் செயலாளரா? சொல்லுங்க, யாராவது லீமா ரோஸ் கிட்ட 300 கோடி வாங்கிட்டு சீட்டு கொடுப்பாங்களா? அப்புறம் நியாய அநியாயம், நேர்மை, கட்சி விசுவாசம் இதெல்லாம் எங்க இருக்கு சொல்லுங்க. கட்டாயம் இந்த ஆள் பிடபிள்யூடி ஐவிஎஸ் கொடுத்தா போயிடுவாருங்க. தயவு செஞ்சு கொடுங்க. இந்த ஆளு கிளம்பிட்டோம், நாங்க அதிமுகவை பார்த்துக்கிறோம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அதிமுகனுடைய நிலை ஃபியூச்சர்ல என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசும். நேரத்திற்கு நன்றி.